காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேதகு அம்மா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கி சென்ற பேராசிரியருக்கும் இங்கு ஆவலுடன் அமர்ந்து அரங்க உரைகளை கேட்டு செவிமடுத்து இளைப்பாற வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் கூறிக்கொண்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் அறிந்த சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம். அந்த உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்குகின்றேன். அரங்கத்துக்குள்ள பேசும்போது ஆரவாரம் இருந்தால் நிச்சயமாக அது சிறப்பாகாது. அதனால கொஞ்சம் நீங்க கேட்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அமைதி காத்து இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறுகதை இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருப்பது சிறுகதை என்பதை பற்றி. நீங்கள்லாம் நாளைய பொழுதில் பெரிய எழுத்தாளர்களாக மாறலாம். அந்த எழுத்தாளர்களாக மாறுவதற்கு நிறைய பயிற்சிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நிறைய பேர் இப்ப வந்த எழுத்தாளர்கள் எல்லாம் பயிற்சி பெற்று வந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களா என்று நீங்கள் மனதுக்குள் ஒரு வினாவை கேட்கலாம். இல்ல, எல்லாரும் பயிற்சி பெற்று வந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் எல்லாராலும் எழுத முடியும். இந்த காலத்தில் முன்பெல்லாம் பத்திரிகை நம்பி தான் எழுத்து இருந்தது, அச்சு ஊடகத்தை நம்பிதான் எழுத்து இருந்தது. நீங்க எழுதி அனுப்பினாலும் உங்களுடைய கதை கட்டாயமாக தேர்வு செய்யப்படணும். அப்படி இல்லாட்டி நீங்க எழுதி பயனில்லை, திரும்ப உங்களுக்கே வந்துடும், இல்லாட்டி குப்பையில தூக்கி போடப்படும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. நீங்க எழுதலாம், உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க கையில இருக்கக்கூடிய உங்களுடைய செல்பேசியிலேயே நீங்க பதிவிடலாம். அது நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள், தமிழ் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். தினந்தோறும் புதிய புதிய எழுத்துக்களை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கெல்லாம் தொலைபேசியில அதை பாக்குறீங்களா, என்ன பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடுனீங்க என்று சொன்னால் கட்டாயமாக நிறைய விஷயங்களை, நிறைய எழுத்துக்களை, நிறைய எழுத்தாளர்களை நீங்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும், எழுத முடியும். நீங்கள் எழுதியதை அதில் பதிவிட முடியும். எத்தனை பேர் அதை பார்வையிட்டிருக்கார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 50,000க்கு மேல் பார்வையிட்டால் உங்களுக்கு 5 நட்சத்திர அந்தஸ்தும் கிடைக்கும். இப்படியெல்லாம் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. பேச வேண்டாமா? அந்த சைடு சத்தமா? சரி. அப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொட்டி கிடக்குது உங்க முன்னாடி. நாங்கெல்லாம் எழுதணும்னு நினைச்சா அப்ப எல்லாம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்ப இந்த நேரத்துல இது மாதிரியான பயிற்சிகள், வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவக்கூடும். அதனாலதான் இந்த மாதிரியான பயிற்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சரி, சிறுகதைனா என்ன? இதுல எத்தனை பேர் சிறுகதைகள் படித்திருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்க மட்டும். மாணவர்கள் ஒருத்தர் கூட படிச்சது இல்லையா? 2 கை தான் உயர்ந்திருக்கு. படிக்கவே இல்லையா? நிஜமா கேட்கிறேன், உங்களை எழுப்பியெல்லாம் கதை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன கதை படிச்சிருக்கீங்க மட்டும் சொல்லிங்களா? யாரோ எழுதிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு எழுத்தாளர் பேர் சொல்ல முடியுமா? அப்ப சொல்லுங்கம்மா. நீங்க ஆசிரியர், ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டாம். மாணவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆசிரியர்களுடைய குற்றம் தான். படிக்க தூண்ட வேண்டும். படிக்க தூண்டுதல் தான் ஆசிரியருடைய கடமை. புத்தகத்தை எடுத்து புத்தகத்தில் உள்ளதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நாம யாரும் இல்லை, நானும் ஆசிரியர் தான். அது அவங்களே படிச்சுக்குவாங்க. ஆனால் நாம மற்றவற்றை படிக்க வேண்டும், படிக்க தூண்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். சரி, இப்ப உங்களுக்கு நான் நம்முடைய தமிழ் சிறுகதை வரலாற்றை தொடங்கணும் என்று சொன்னால்
ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தோன்றியது. அதாவது 1920களில் வாவேசு ஐயர் என்பவர் குளத்தங்கரை அரச மரம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதை தான் தமிழின் முதல் சிறுகதை என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கதையே இல்லையா அப்படின்னா கொட்டி கிடக்குது. அப்பா வேடிக்கை பார்க்காத தம்பி, இங்க வா, அதுக்குதான் வச்சிருக்காங்க. முன்னால வந்து உட்காருவா, அங்க நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியவா, முன்னாடி வா. அதாவது நிறைய கதைகள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1001 கதைகள், பஞ்சதந்திர கதைகள், தென்னாலிராமன் கதைகள், இப்படி நிறைய கதைகள் கொட்டி கிடக்குது நம்ம கிட்ட. ஆனா ஒரு இலக்கிய வடிவமாக நம்முடைய இதிகாசம், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், இதெல்லாம் கதைகளினுடைய களஞ்சியம் தானே. ஆனா நவீன சிறுகதை என்பது எப்படிப்பட்டது, எப்படி எழுதப்பட வேண்டும், எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்ப முதல் சிறுகதை ஆசிரியர்னு வாவேசு ஐயர் அடையாளம் காட்டப்படுகின்றார். ஆனா அதுக்கு அதே காலகட்டத்திலேயே அதுக்கு சற்று முன்னே பின்னே பாரதியார் எழுதியிருக்கின்றார், மாதவையா எழுதியிருக்கின்றார்கள். சோ இவர் மாதிரி அதை தொடர்ந்து புதுமை பித்தன், நமக்கு மணிக்கொடின்னு ஒரு இதழ் இருந்தது அந்த காலத்துல. அந்த மணிக்கொடி இதழ்ல தான் இந்த நவீன சிறுகதைகளை பற்றி நிறைய செய்திகள், நிறைய எழுத்தாளர்கள் அதில் இருந்து எழுதி கொண்டிருந்தார்கள். அப்படி எழுதினவங்கல்ல நிறைய பேர், பிச்சமுத்து, கு அழகிரிசாமி, குறிப்பா புதுமை பித்தன், இவர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்க சிறுகதை எழுத்தாளர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதன் பின்னால் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெயகாந்தன் வருகிறார், அதுக்கு முன்னாடி விந்தன் வருகிறார், அகிலன், நான் பார்த்தசாரதி. இந்த பேரெல்லாம் நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இவங்களை எல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. சோ இந்த மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி அதே காலகட்டத்தில் பெண்களும் நிறைய எழுதியிருக்காங்க. சாவித்திரி அம்மாள், சரஸ்வதி அம்மாள், வைமு கோதைநாயகி அம்மாள், ராஜம் கிருஷ்ணன், அம்பை, வாசந்தி, லக்ஷ்மி, சிவசங்கரி, இப்படி நிறைய, அனுராதா ரமணன், இப்ப இன்னும் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சோ ஒரு பாரம்பரியம், ஒரு 100 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியம் தமிழ் நவீன சிறுகதைக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப சிறுகதையில உங்க ஆர்வத்துக்காக நான் சில விஷயங்களை, அதாவது அதுக்கு நிறைய உத்தி இருக்கு. சிறுகதைங்கிறது சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு பக்க கதையெல்லாம் இல்லை. எழுத ஆரம்பித்தவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை சொல்லி முடிப்பதற்கு ஒரு பக்கம் ஆகலாம், 2 பக்கம், 3 பக்கம், 5 பக்கம், ஏன் 15-20 பக்கங்கள் கூட எழுதியிருக்கார்கள் சிறுகதைகள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு முக்கியமான எழுதது ஒரு நிகழ்ச்சி. சிறுகதையில ஒரே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி சிறுகதை செல்ல வேண்டும். தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நோக்கி வாசகர்களை இழுத்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான சிறுகதையினுடைய நோக்கம் என்று நாம் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா ஒரு சிட்டிங்ல படிச்சிடணும். அதாவது அமர்ந்து படிக்கும் போது ஒரே நேரத்துல படிச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்பாங்க. அப்புறம் முதல் வரியை படிச்சா அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேல படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு அந்த முதல் வரி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாத்திரங்கள் பார்த்தா ஒரு 2-3 பாத்திரங்கள் தான் அதுல இடம்பெறும். சோ இந்த மாதிரியான ஒரு, இப்ப நான் சொன்னது என்னென்ன, ஒரே ஒரு நிகழ்ச்சி மையப்படுத்தப்பட்டிருக்கும், 1-2 பாத்திரங்கள் தான் அதில் இடம்பெற்றிருக்கும். அதனுடைய தொடக்கம் மிக அற்புதமாக கதையை நோக்கி நம்மளை வாசகர்களை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்ல வேண்டிய நோக்கம் முடிந்த உடனே, சில கதைகள்ல பாத்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த முடிவுல ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவை கூட தருவார்கள். அது மாதிரியான ஒரு கதைகளும் நிறைய கதைகளும் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு கதை சிறுகதையில எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஒரு பக்க கதை, அரை பக்க கதை அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எழுதுற கதைகள்ல ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் வாசகர்களை சென்று அடைய வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எழுத்தாளர்கள்ல நான் ஒரு 2-3 எழுத்தாளர்களை உங்களை முக்கியமா நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய கதையை நான் சொல்லுகின்றேன். ஒன்று புதுமை பித்தன். புதுமை பித்தனை சிறுகதை மன்னர் என்று சொல்வார்கள். அந்த புதுமை பித்தனுடைய கதைகள் மிகச் சிறப்பாக, இல்ல தூசி வந்துமா, எங்க இருந்து வந்து
அந்த புதுமை பித்தனுடைய கதை ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஓரிரு கதைகள், முக்கியமான விஷயம். ஒண்ணு அவருடைய பொன்னகரன் ஒரு கதை. பொன்னகரம் கதை 2 பக்கம் தான், ரொம்ப அதிகமான விஷயங்களை அவர் பேசல. என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, மதுரையில பொன்னகரன் ஒரு இடம், ரயில்வே அந்த டிராக் இருக்கு இல்லையா, ரயில்வே தளவாடங்கள் செல்கின்ற பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பொன்னகரம். பேர் தான் பொன்னகரம். அப்படின்னா ரொம்ப பணக்காரர் இருக்கிற இடமா அப்படின்னா இல்ல, அந்த ரயில்வே கூலிகள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப தலைப்பே பாருங்க, ஒரு முரண்பாடான தலைப்பு இல்லையா. அதுல ஒரு குதிரை வண்டிக்காரன் வருகின்றான். அவன் தான் அந்த கதையினுடைய, அவனும் அவனுடைய மனைவியும் தான் அந்த கதையினுடைய பாத்திரங்கள். அந்த குதிரை வண்டி ஓட்டுகின்றவன் இவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, அன்றாடம் சம்பாதிச்சு சாப்பாடு அன்றாடம் காய்ச்சிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த அவர்கள். அன்னைக்கு கையில காசே இல்லை. ஆனா இந்த இது மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். குடிக்கிறது, சாப்பாடு இருக்கோ இல்லையோ குடிச்சுட்டா அவங்களுடைய அன்றைய பொழுது போயிடும். மற்றவர்களை பற்றி, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பற்றியோ, தாய் தந்தையரை பற்றியோ, குழந்தைகளை பற்றியோ அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்களுக்கு அன்றைய பொழுதில் குடிக்க வேண்டும். இந்த இடத்துல அந்த கதாநாயகன் அன்னைக்கு குடிச்சிட்டு குதிரை வண்டியை ஓட்டுறான். அந்த குதிரை வண்டிக்கும் ஒன்றும் கொடுக்கல, குதிரைக்கு கொள்ளு கூட கொடுக்கல, அதுவும் பட்னியோட தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அவன் குதிரை வண்டியை போகும்போது அந்த குதிரை வண்டி கொடை சார்ந்தது, அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த குதிரை வண்டிக்காரனும் குதிரையும் அடிபட்டு கிடக்குறாங்க. சரி, அவங்கள இதுக்கு மருத்துவமனைக்கு கூட்டு போனோம். அவருடைய மனைவிக்கு சொல்லியிருக்காங்க இது. அப்படி சொன்ன ஒரு நிலையில அவள் வர்றா, கணவனை பார்க்கறா. அவன் இருக்கிற நிலைய பார்க்கறான், ரொம்ப மோசமான நிலை. அவனுக்கு ஏதாவது ஒரு வாயில ஒரு கஞ்சியவாது ஊத்தணும், அந்த சூழல்ல அவன் இருக்கிறான். ஆனா அந்த கஞ்சி காய்ச்சி ஊத்தக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை வீட்டுல. என்ன பண்ணுவது அது தெரியல. அது கடைசி அவனுடைய டெட் பெட்டா என்னன்னு தெரியல. பால் கஞ்சி அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் விவரம் ரொம்ப கிடையாது. அந்த பால் கஞ்சி கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறா, கணவனுடைய கடைசி இறுதி நேரமா அல்லது அவன் அடிபட்ட நேரத்துல அவனுக்கு உதவணும்னு நினைக்கிறான். அதனால அவன் என்ன செய்யறா, பல நாள் அவளோட உறவு கொள்ளணும்னு காத்திருக்கா வேற ஒரு ஆடவன். ஆனா அவனிடம் இப்ப தானே அவள் செல்கின்றாள். சென்று தன் உடம்பை விற்று அந்த பணத்துல புருஷனுக்கு பால் கஞ்சி ஊற்றுகின்றார். இதோட அது கடைசியா முடிக்கிறது என்னன்னா, என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்கள் ஐயா, இதுதான் ஐயா கற்பு இது அப்படின்னு முடிச்சிடுறாரு. இதுல எதுவுமே அவர் சொல்லல. உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையை கேட்டோன்னு? இதுல எதுவுமே அவர் சொல்லல, நிகழ்ச்சியே சொல்லிட்டு விட்டுறாரு. கடைசியா முடிக்கிறதா, என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கின்றீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னா பேசினா போதும். எனக்கு எல்லாரும் சொல்லணும்னு இல்ல, ஒரே ஒருத்தர் எழுந்திருக்க சீக்கிரம். தெரியல இல்ல. இதுல என்ன சொல்ல வராருன்னா, நம்மை போன்றவர்கள் வீட்டுக்குள்ள முன்னால ஒரு பூட்டு, பின்னால ஒரு பூட்டு, கேட்டுக்கு ஒரு பூட்டு, பின்னாடி அதுக்கு அடுத்த ஒரு ரூமுக்கு ஒரு பூட்டு நம்ம போட்டு பத்திரமா இருந்து கொண்டு கற்பை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ரோட்டோரம் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அவர்கிட்ட நாம பேசக்கூடிய கற்பனா உங்களுக்கு என்னன்னா எனக்கு தெரியல, இது தெரியுமா தெரியாதான்னு. உடல் தூய்மை, அதை கூட காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த மனத்தின்மை, அந்த ஒழுக்கம் அந்த பெண்களுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது நீங்க சமூகத்தை பார்த்து ஒரு கேட்கிறாரு. கற்புக்கு 2 இலக்கணம் சொல்றாங்க. ஒண்ணு பதிபக்தி, அதாவது புருஷனை அவனுக்காக இருப்பது, அவனுக்காக வாழ்வது, அவனையே நினைத்து வாழ்வது அப்படிங்கிறது தான் கற்புங்கிறாங்க. அப்ப கற்பு கற்பு என்று கதைக்கின்றீர்களே, அப்ப அவன் புருஷனுக்காக தானே போனா. இவளை நீ கற்பு கரசின்னு சொல்ல போறியா? நலாய் நீ கூடையோட தூக்கிட்டு போனால அவளை கற்பு கரசின்னு தானே சொன்னீங்க.
கணவன் வந்து தாசி வீட்டுக்கு போனதுனான். அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறா. அவனை வந்து தூக்கிட்டு போற நலாயினி. இன்னைக்கு கற்புக்கரசிக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா நலாயினின்றோம். அப்ப இவளை என்ன சொல்ல போறீங்க? கற்புக்கரசின்னு சொல்ல போறீங்களா, இல்ல சோரம் போன ஒரு பெண் என்று சொல்ல போறீங்களா? இதுதான் அவர் கேட்கிறாரு. அப்ப கற்புங்கிறதுக்கு வந்து அளவீடு நீங்க என்ன வைக்கிறீங்க? உடம்பை வைக்க போறீங்களா, அல்லது நீங்க சொல்ற பதிபக்தி வைக்க போறீங்களா, அல்லது பொருளாதார சூழலை வைக்க போகின்றீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வினாவாக இதுல வைக்கிறார். இவ்வளவு விஷயங்களும் ரெண்டு பக்க கதையில அதை பத்தி பேசவே இல்லை. ஒரே வரியில அவர் கற்பை பத்தி பேசிட்டு முடிச்சிடுறாரு. இந்த கதை வந்து நமக்குள்ள எவ்வளவு விஷயங்களை நீங்க பக்கம் பக்கமா இந்த கதையை பத்தி எழுதலாம், ஆய்வு செய்யலாம், விமர்சனம் பண்ணலாம். இதை பற்றி நீங்களும் கதை எழுதலாம், நீங்களும் நிறைய பேசலாம். இதெல்லாம் தான் ஒரு கதையினுடைய முக்கிய உயிர் நாடி. இதுதான் ஒரு கதைக்கு வேணும். அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார் புதுமை பித்தன். அதனால்தான் அவரை சிறுகதை மன்னர் என்று நம்ம கொண்டாடுகின்றோம். சரி, இன்னும் 5 மணி துளிகள்ங்கிறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் ஒரு 2 விஷயத்தையாவது சொல்லணும்னு நினைக்கின்றேன். இன்னொரு கதை வந்து சுஜாதா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய திரைப்படங்கள்ல அவருடைய கதை வசனம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த சுஜாதா வந்து நடிகை இல்லை, சுஜாதா எழுத்தாளர். அவருடைய கதை ஒன்று ரொம்ப அருமையான கதை. சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒரு கணவன் மனைவி திருமணமாகி வராங்க. திருமணமாகி வந்து ஒரு இடத்துல குடித்தல் நடத்துறாங்க. அவன் வந்து அன்னைக்கு சொல்றான், கல்யாணம் உங்களுக்கு என்ன, அந்த காலத்து இது 70ல் எழுதின கதை, சிறு திரைப்படத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றான். நீ மாலை வந்து 5 மணிக்கு நீ ரெடியா எனக்கா காத்துரு, ரெடியாகி நான் வந்து உன்னை திரைப்படம் கூட்டு போறேன்னு சொல்றான். இவன் வந்து காத்து இருக்கிறான். அந்த காலத்துல போன் எல்லாம் கிடையாது, 70ல் சொல்றேன் நானு. இவன் காத்திருக்கா. 5 மணி ஆச்சு. இவன் நல்லா அழகா அன்னைக்கு சினிமா போறான் கணவனோட. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பூவெல்லாம் வாங்கி வைத்து நல்ல புது சேலை கட்டி அவன் காத்திருக்கா. வரல. கணவன் தானே காஃபி கொடுக்கலாம், டிஃபன் கொடுக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. வரல கணவன். மணி 5:30 ஆகுது, 6 ஆகுது, வரல. 6 மணி ஆகி இன்னும் எப்ப போய் பாக்குறது, நைட் ஷோ தான் பார்க்க முடியுமா என்னன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் மணி 6:30 ஆகுது, வரல காணோம். யார்கிட்ட சொல்றது, ஊரை புது ஊர் இருக்குது, யார்கிட்டையும் கேட்க முடியாது, போன் கிடையாது, இன்னைக்கு மாதிரி கையில வச்சு கூப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. 7 மணி ஆயிடுச்சு. கோவம் வந்துருச்சு. இந்த ஆள் வந்தா என்ன வராட்டி என்ன, இந்த ஆள் பேச்சை இனிமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கோவத்துல பூவெல்லாம் தூக்கி எறிகிறா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறா. இனி வந்தா அந்த ஆள்கிட்ட இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. நமக்குமே என்னாச்சு என்னாச்சுன்னு பயந்துட்டு இருப்போம். நம்மளும் என்னாச்சு, இது வரைக்கும் கதையோடயே நம்மளும் பயணப்பட்டுட்டு வரோம். அவ என்ன மனநிலையில இருக்காளோ அதே மனநிலை நமக்கு இருக்கு. 8 மணி ஆனவனே அவனுக்கு பயம் வந்துருது. 6 மணிக்கு 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு திரைப்படம் கூட்டிட்டு போற சொன்ன கணவன் வரல. அப்ப என்னாச்சு, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு முதல்ல அந்த 8 மணிக்கு அவனுக்கு ஒரு பயம் அடிக்குது. தவிச்சு போறான். யார்கிட்ட சொல்றது, பக்கம் பக்கம் தெரியாது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. 9 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க யாரோ. சரி, அவன் தான் வந்துட்டான் போல, நல்லபடியா வந்து வீடு சேர்ந்தா போதும் கதவை திறக்கிற. வேற யாரோ நிக்கிறாங்க. என்ன விஷயம்? அம்மா, உன்னுடைய கணவன் மருத்துவமனையில இருக்காரு, உன்னை உடனடியா கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். பயந்து போயிட்டு அழுகுறான். வந்தவனுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. அவளை கூட்டிட்டு போறான். ஏன்னா அவளுக்கு மருத்துவமனை எங்க இருக்குன்னு தெரியாது. அங்க போய் சாமியெல்லாம் வேண்டிக்கிறான். இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நல்லா வாழணும்னு நினைச்சோம், ஒண்ணுமே நடக்கல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வேண்டிட்டே போறா. மருத்துவமனை வாசல்ல புருஷன் நிக்கிறான். நம்மளே எதிர்பார்க்கல. என்னடா அது, அவன் நிக்கிறான், அவன் ஏன் மருத்துவமனையில கூட்டு வர சொன்னான்னு. இவளை வந்த உடனே இவளுடைய கோலத்தை பார்த்தோன்னே அவனுக்கே கஷ்டமா இருக்கு. என்னம்மா, உன்னைய ரெடியா இருக்க சொன்னேன், நீ என்ன இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு. நீ உங்களை மருத்துவமனையில இருக்காங்கன்னு என்னை கூட்டிட்டு வந்தாங்கன்னு. ஆமாம்மா, நான் திரும்பி வரும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விட்டுட்டு வர மனசு இல்ல, அதனால நினைவில்லாத அவரை கொண்டு மருத்துவமனையில சேர்த்தேன்னு சொல்றாரு. அதனால அவர் காத்திருந்து அவருடைய உறவினரை வர சொல்லி விட்டுட்டு இப்ப நம்ம 10 மணி ஷோக்கு போலாம் திரைப்படம் அப்படின்னு போறாங்க. கதையை பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் அந்த கதையோட பயணித்து இருக்கிறோம். என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. கதை படிக்கிறவங்களுக்கு எப்படி அந்த கதாநாயகி தவிச்சாலோ அதே தவிப்பை நம்மளிடம் கடத்துகின்றார் சுஜாதா. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான்.
நேரம் இருந்தால் அவருடைய நகரம்ங்கிற ஒரு கதை இதே மாதிரியான ஒரு கதை. ஒரு மருத்துவமனையில படிக்காத ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடிய அவலம். ஒரு நகரத்துல டாக்டர்ல இருந்து மத்தவங்கல இருந்து நோயாளியோட விஷயம் தெரியாம எப்படி அவர்களை நடத்துகின்றார்கள் என்ற ஒரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு அவலத்தை அவர் அந்த கதையில பேசியிருப்பாரு. இப்படி நிறைய கதைகள் பேசலாமா, முடிச்சுக்கலாமா? மேடம் பேசுங்க மேடம். 20 மினிட்ஸ் தான் இருக்கு, நீங்க 45 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் பேச. 5 நிமிஷம் கொடுக்குறாங்களே.